வணக்கம். தமிழக காவல்துறைக்கு புதியதாக டிஜிபி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மகேஷ்குமார் அகர்வால். இவர் ஏற்கனவே சிபிசிஐடி சிபிஐ அங்கே இங்கே எல்லாம் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் கமிஷனரெல்லாம் ஒர்க் பண்ணார். இப்போ அவரை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவர் முகத்தை பார்த்தீங்களா, இங்கே சிரிப்பு இருக்குதா பார்த்தீங்களா, சிரிக்கவே மாட்டான் அந்த ஆள். பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருப்பான்னு தெரியாது. சந்தீப் ராய் ரத்தோர்னா பேசலாம், கொள்ளலாம், ஃபோன் பண்ணால் கூட பேசுவார், ரெஸ்பான்ஸ் இருக்கும். இவர்கிட்ட எப்படின்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அவருக்கு நமக்கு பழக்கமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நாட்டு மக்கள் தான் எது நடந்தாலும் உடனே மறந்துடுவீங்களே, அடுத்த விஷயத்துக்கு போடுவீங்களே, அதுக்கு சொல்ல வரேன். கள்ளக்குறிச்சியில் 60 பேர் மேலே விசேஷாராயம் குடிச்சு செத்தாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு? அந்த கலால் பிரிவில் இயக்குனராக இருந்தவர் தான் அந்த மகேஷ்குமார் அகர்வால். புரியுதுங்களா? மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இயக்குனராக இருந்தவர். இவர் இயக்குனராக இருக்கும் போது தான் கள்ளக்குறிச்சியில் அத்தனை சாவு நடந்துச்சு. இவர் போயே பார்க்கல. அந்த ஜோனுக்கு ஒரு எஸ்பியை போட்டிருந்தாங்க, ஒரு சோம்பேறிய, செந்தில்குமார்னு பேர் அவருக்கு. அந்த எஸ்பியும் போய் பார்க்கல, சிஎம்மும் போய் பார்க்கல. அப்புறம் லோக்கலில் இருக்கிற எஸ்பியும் டிஐஜியும் போய் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி என்னென்னவோ பண்ணாங்க, மூடி மறைச்சிட்டாங்க. அந்த ஏடிஜிபி தான் இந்த மகேஷ்குமார் அகர்வால் இப்போ டிஜிபி ஆயிருக்காரு. என்ன சந்தீப் ராய் ரத்தோருக்கும் விஜய்க்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. பட்டுன்னு யார் இன்ஃப்ளூயன்ஸ்லையோ வந்துட்டார். என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். எங்களுக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார், பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் பொறுத்து இருந்தால் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வரதராஜன் ஒருத்தர் நேதாஜி டிவின்னு ஒருத்தர் நடத்துகிறாரு. அவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி. அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எவனோ ஓட்டாங்க, போலீஸார் எப்படியா யாருன்னு தெரியல, அருணை பற்றி ஏதாவது வீடியோ போட்டியானோ அவள் தான் அவனை தூக்கி உள்ளே வச்சிருவோம் ஜாக்கிரதை அப்படின்னு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு யாரோ. அந்த வரதராஜன் அவர்கள் காணொலியில் சொல்கிறார், இந்த மாதிரி மிரட்டுறீங்க, எந்த மிரட்டுறதுலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா அவர் போலீஸ் ஆஃபீஸரு, யாரை போய் மிரட்டினா பாருங்க எப்படிலாம் இருக்குது பாருங்க. இந்த அராஜகம் அராஜகத்துக்கு மொத்த உருவமே திமுக தான். இப்போ வரும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க விஜய். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. அப்புறம் இன்னொன்று, விளாத்திக்குளம் மேட்ரு உங்களுக்கு தெரியும். உபாதையை கழிக்க சென்ற அந்த பெண் பாலியல் பலாத்காரம் பட வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அதுக்கு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க. அது யாருன்னா, ஏற்கனவே 2 பாலியல் வழக்கில் உள்ளவர். அவர் ஜாமீன் கையெழுத்து போட வந்திருக்காரு கண்டிஷன் பெயிலுக்கு. அவர் தான் பண்ணாருன்னு சொல்லிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் அவர் தான் இருக்கார், போறார். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவர் அந்த காட்டுக்குள்ளே போனதாகவோ அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணதாகவோ எந்த எவிடன்ஸும் கிடையாது. சாதாரணமாக போலீஸ் பிடிச்சாங்கன்னா எட்டுன்னு எங்கே எங்கே அந்த சம்பவம் நடந்துச்சு, எப்படி பண்ண காட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. எல்லாரும் டிவிலையும் அது வரும். அந்த மாதிரி எதுவுமே வரல. இந்த விஷயத்தில் கமக்கமாக முடிச்சிட்டாங்க. அவர் தான் குற்றவாளி. இரட்டை மரண தண்டனை கொடுத்தாங்க நீதிமன்றத்தில். அது என்ன கேஸு, எப்படி முடிச்சாங்கன்னு தெரியலங்க. எனக்கு என்னன்னா, உண்மையிலேயே உண்மை குற்றவாளி தானா எனக்கு தெரியல. அதுதான் உங்ககிட்ட கேட்டேன். போலீஸ்காரங்க அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டிங்கல்ல, அந்த அதிகாரிக்கு மனசாட்சிக்கு தெரியும் அவன் குற்றம் செஞ்சவனா குற்றம் செய்யாதவனான்னு. இதுக்கு மேலே நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா முக்தார்னு ஒரு யூடியூபர், அவரை காட்டின்னு போயிருக்கிறாங்க. ரவுடிங்க கத்துனாங்க, போலீஸ் கட்டுறாங்க, அதுவும் தெரியல. அதுவும் வெளிப்படையாக வெளியே வரல. அது வழியாக வந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்க தகவல் கடத்துனாங்களா கடத்தலையான்னு தெரியாது. ஆனால் கடத்தினதா சொன்னாங்க. நக்கீரன் கோபால்கிட்டலாம் பேசினாராம் இவர் நம்ம முக்தார். அப்புறம் திருமாவளவன்கிட்ட பேசினாராம். திருமாவளவனுடைய பேக்கிங்கில் தான் இவர் முக்தாரை யூடியூப் நடத்துகிறாரு. ஒன்றும் காணும், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூடியூபர்ஸ், இந்த டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் பயன்படுத்துகிறவங்க, இதில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல், மிரட்டல், உருட்டல், கடத்தல் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக, இவர்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ஃபெடரேஷன் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் சென்னையில். காத்துக்கிட்டு இருங்க. ஒரு ஃபெடரேஷன் டிஜிட்டல் மீடியாவுக்காக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம்.
உங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த மாதிரி இந்த நாய் நரி பூனை இதெல்லாம் வந்து மிரட்டாத அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பிற்காக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். ஊடகவியலாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தை நீங்கள் சேருங்க. நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இந்த அரசுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி மிரட்டல் உருட்டல்லாம் எந்த ஆட்சியும் பண்ணி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுங்க. உங்களுக்கும் அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.